கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். லெட்ஸ் டாக் அபவுட் செமி ஃபைனல்ஸ். 29 நாள்ல ஒரு டோர்னமெண்ட் நடத்த முடியுமா அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயங்க. ஆனா ஐசிசி ப்ராப்பரா பிளான் பண்ணி வெஸ்ட் இண்டீஸ் ஒரு பக்கம், யூஎஸ்ஏ ஒரு பக்கம், ரெண்டு பக்கம் சேர்ந்து கலந்து இந்த ஒரு டோர்னமெண்ட்டை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் 2 நாள் தான் ரிசல்ட் தெரிஞ்சிடும். இந்தியாவுக்கு மறுபடியும் ஒரு ஹார்ட் பிரேக்கா இல்ல இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது அப்படிங்கிற மாதிரி டிராஃபியை தூக்குறாங்களா அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி செமி ஃபைனல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆப்கானிஸ்தான் 2 செமி ஃபைனல் நடக்க போது. ஜெயிக்கிற 2 டீம் ஃபைனல் போவாங்க. ரிசர்வ் டே கிடையாது. ரிசர்வ் டே ஏன் கிடையாது அப்படிங்கறத நான் பின்னாடி இந்த வீடியோல சொல்றேன். ஓகேவா? சரி, ஓகே. எப்படி ஆட போறாங்க, இந்தியாவுக்கு எப்படி சாதகமா இருக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் செமிஃபைனல் பத்தி நம்ம பேசி ஆகணும். ஆப்கானிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 2 டீமுமே டிசர்வுங்க. யாரு வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி தான். சவுத் ஆப்பிரிக்கா காலங்காலமா செமிஃபைனல் வரைக்கும் வருவாங்க, தோத்துட்டு போயிடுவாங்க. மழையில கண்டமா இருந்தது. ஆனா இந்த தடவை மழை காப்பாத்தி விட்டுருக்குன்னு தான் சொல்லணும். போன தடவை மழை வந்ததுனால தான் ரன் கொஞ்சம் கம்மியாக அவங்க வின் பண்ணாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மழை இந்த தடவை சவுத் ஆப்பிரிக்காவை காப்பாத்தி விட்டுருக்கு அண்ட் ஆப்கானிஸ்தானையும் காப்பாத்தி விட்டுருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ சூப்பரா போட்டாங்க. அவங்களுடைய பவுலிங் ஸ்கில் அப்படிங்கிறது செமையா இருந்துச்சு. டோர்னமெண்ட்ல மிகப்பெரிய ஒரு டீமா உருவாயிருக்காங்க. இன்ஃபேக்ட் ரஷீத் கான் எப்பவுமே நான் ஃபீலிங் வெளியில காமிக்க மாட்டேன். இப்போ நான் காமிக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, பிரைன் லாரா ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் ஒருத்தர் தான் ஆப்கானிஸ்தான் செமிஃபைனல் வரும்னு நம்பினாரு. அண்ட் குருபாக்ஸும் சொல்லியிருந்தாரு கேகேஆர்ல ஆடும்போது, சரி ஓகே உங்களுடைய டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும், செமிஃபைனல் வருவீங்களா அப்படின்னு அவர் கேட்டப்போ, ஸோ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் வரும்னு சொன்னப்போ எல்லாருமே சிரிச்சாங்க. ஸோ இப்போ அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாதுங்க. செம்மையான ஒரு டீம், குட் ஃபார்ம்ல இருக்காங்க. அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவே நமக்கு வர சொல்ல முடியாது. அது வந்து ஒரு டீசென்டான ஒரு டீம் தான். ஆரம்பத்தில் ஆகோ ஓஹோ என்னப்பா கிளாஸ்னு, ஸோ மார்கிரம் செம்மையான ஒரு பேட்டிங் லைனப்பா இருக்கு, செம்மையான ஒரு பவுலிங் லைனப்பா இருக்கு, ரபாடா நாட்ஜலா ஒரே டீம்ல இருக்காங்க அப்படின்னு எதிர்பார்த்தப்போ அவங்களும் லிட்டில் பிட் சொதப்பல் வந்துச்சு. அவங்களும் யூஎஸ்ஏ ஆடும்போது பார்த்தோம் அப்படின்னா லோ ஸ்டார்ட் டோட்டல் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டிஃபெண்டும் பண்ணாங்க. அட் த சேம் டைம் நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ஸ் அண்ட் டவுன் நிறைய வந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த செமிஃபைனல் அவங்களும் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ செமிஃபைனல் 1 ரொம்ப ரொம்ப க்ரூசியல். ஏன் க்ரூசியல் அப்படின்னா, அடுத்த மேட்ச் இந்தியா வின் பண்ணா இந்த 2 டீம்ல ஏதோ ஒரு டீம் கூட தான் ஃபைனல் ஆட போறாங்க. மேபி இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா வருமா, இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா இந்தியா முதல்ல ஃபைனலுக்கு வரணுமேப்பா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வி. என்ன ப்ரோ சொல்லுவீங்க, அதெல்லாம் ஈஸியா வந்துருவாங்கன்னு பார்த்தா இந்த பக்கம் யமன் மாதிரி ஒருத்த வந்து நிக்கிறான். இந்த ஆஸ்திரேலியா இருக்கானே, அவனை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளியில போனா கூட பரவாயில்ல. ஆனா இங்கிலாண்டை கூட்டிட்டு வந்து உள்ள விட்டுட்டு வெளியில போயிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். என்ன ப்ரோ சொல்றீங்கன்னு கேட்டா, எஸ், அப்படியே ஒரு 10 மேட்சுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஸ்காட்லாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா ரொம்ப ஒரு குரூசியலான மேட்சா இருந்தது. அதுல 10 ஓவர்ல 84 ரன் என்ன அடிச்சிருப்பாங்க, 2 விக்கெட் போயிருக்கும். நல்ல ஒரு பொசிஷன்ல ஸ்காட்லாந்து இருந்தாங்க. 180 டார்கெட் அடிக்கவே முடியாதுங்கிறப்போ மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் வந்தாருங்க. சும்மா பிரிச்சு வீசினார் அந்த மேட்ச். ஸோ வாஸ்ட் 15 நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்ச் அவர் அடிச்சு கொடுத்ததுனால தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. அந்த மேட்ச் ஆஸ்திரேலியா வின் பண்ணா இங்கிலாந்து உள்ளங்கிற மாதிரி பொசிஷன் இருந்துச்சு. இங்கிலாந்து அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளேயும் வந்துட்டாங்க. ஆனா மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியா இப்ப வெளியில போயிட்டாங்க, இங்கிலாந்து செமிஃபைனல் இருக்காங்க. இந்த செமிஃபைனல் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஆல்ரெடி மோதி இருக்காங்களான்னு கேட்டா 2022 இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அதுல இங்கிலாந்து ஜெயிச்சு ஃபைனல் போனது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்படியே ரீகேப் ஆகக்கூடாதுன்னு நினைக்கலாம். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் நீங்க நினைக்கலாம், ஸோ அதாவது நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், குட் ஃபார்ம்ல இருக்காங்க, நல்ல ஒரு பவுலிங் யூனிட் தான். ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஒரு பெரிய டீமை ஃபேஸ் பண்ணவே கிடையாது. எல்லாமே சின்ன சின்ன டீம் தான். ஒரு கனடா, ஸோ அது மட்டும் இல்லாம குரூப் ஸ்டேஜ்ல எல்லாமே சின்ன டீம் தான். பாகிஸ்தான் மட்டும் ஓரளவுக்கு பெருசா தெரிஞ்சாங்க. அண்ட் இப்போ ஆஸ்திரேலியாவை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் வந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கோ போன மேட்ச் நீங்க ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டா பார்த்திருந்தீங்க அப்படின்னா புவரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் ஒருத்தர் தாங்க நல்லா போட்டாரு. அண்ட் பும்ரா எவ்ரி மேட்ச் நல்லா போட்டாரு. அவரே லைட்டா லிட்டில் பிட் அவருடைய அந்த ஒரு தகுதிக்கு அவர் அடி வாங்கின மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாருமே அடி வாங்கினாங்க. அவங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டிம் டேவிட் மாதிரியான ஆளெல்லாம் இருந்ததுனால பெருசா அடிக்க முடியல. இதுவே கேமரூன் கிரீன் இல்ல இன்னும் 2 பேட்ஸ்மேன் இருந்திருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல வேற யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஹோப்ஃபுல்லி இதை சேஸ் பண்ணியிருக்கிற சான்ஸ் இருக்கு. இவ்வளோ ஏன் டிராவிஸ் ஹெட் இருந்திருந்தா கூட சேஸ் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ வார்னர் சீக்கிரம் அவுட் ஆனப்பவே இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. ஸோ நீங்க ஒரு 200+ டார்கெட் அடிச்சுட்டு இவ்வளவு ரன் கொடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவர் தான். ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்ன டீம் எல்லாம் ஃபேஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பெரிய டீம் ஃபேஸ் பண்றதுனால லிட்டில் பிட் ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்த மைதானம் ஸ்பின்னருக்கான ட்ராக். ஸோ இந்தியாவுக்கு சாதகமா இருக்கு. இங்கிலாந்து வந்துட்டு ஸ்பின்னர்ஸை பெருசா ஆடுறது கிடையாது. வில் ஜாக்ஸ் ஒருத்தர் தான் ஆடிட்டு இருந்தாரு. ஆனா வில் ஜாக்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் பெஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸ்குவாட்லயே இல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாருமே ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டா திணறக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஜட்டு இவங்க 3 பேருமே க்ரூசியல் ஸ்பெல் போட போறாங்க அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாதுங்க. ஸோ இந்தியாவுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கு, அதுல மாற்றமே கிடையாது. எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இங்கிலாந்துக்கு எங்கேயாவது ஒரு பக்கம் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு 200 போட்டாலும் இந்தியாவுக்கு கஷ்டம் தான். அதே மாதிரி செகண்ட் பேட்டிங்ல ஒரு 150 160 அடிச்சாலும் அவங்க சேஸ் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். ஸோ நீங்க
ஓவராலா என்ன நினைக்கிறீங்க? ஸோ நாளைக்கு 2 மேட்ச் இருக்கு. காலங்காத்தால ஒரு மேட்ச் இருக்கு. அது மட்டும் இல்லாம நைட்டு 8 மணிக்கு எப்பவும் போல தான் இந்தியா விளையாடுற மேட்ச் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா 8 மணிக்கே வருது. ஸோ கரெக்டா ஒரு கோயின்சிடன்ஸ் அப்படின்னு சொல்லணும். நமக்கு பிடிச்ச டைம்ல தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த செமிஃபைனல் பெஸ்டா இருந்து சனிக்கிழமை டைட்டிலையும் தூக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அந்த செமிஃபைனல் தான் நமக்கு மிகப்பெரிய கண்டமே. பிகாஸ் நம்ம இங்கிலாண்டை ஃபேஸ் பண்ண போறோம். இங்கிலாந்து தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பலமா தெரியுறாங்க இந்த 4 டீம்ல. ஸோ அதுக்கப்புறம் சப்போஸ் இங்கிலாண்டை நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்னு சவுத் ஆப்பிரிக்கா வருவாங்க, அப்படி இல்லாத பட்சத்தில் ஆப்கானிஸ்தான் வருவாங்க. ஸோ எது நடந்தாலும் இந்தியாவுக்கு ஓரளவுக்கு ஈஸியா இருக்குங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஹோப்ஃபுல்லி இந்த தடவை டிராஃபி அடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம மழை வரப்போகுது காய்ஸ், ரொம்ப ரொம்ப க்ரூசியலான ஒரு விஷயம். நான் இதை பத்தி செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். மழை வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா இந்தியாவுக்கு டைரக்டா ஃபைனல் டிக்கெட் கொடுத்துருவாங்க, இங்கிலாந்து வெளியில போயிடுவாங்க. ஏன்னா பாயிண்ட் டேபிள்ல யாரு டைரக்டா டாப்ல இருக்காங்களோ அவங்க தான் வந்துட்டு குவாலிஃபை ஆவாங்கிற மாதிரி அஃபீஷியலா சொல்லியாச்சு. ரிசர்வ் டேவும் கிடையாது. ஏன்னா ஒரு நாள் கேப்ல ஃபைனல் நடக்கிறதுனால ரிசர்வ் டே கிடையாது. இங்கிலாந்து தான் வந்துட்டு வெளியில போக போறாங்க, இந்தியா டைரக்டா ஃபைனல் போயிடுவாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல சைன் தான். எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஹோப்ஃபுல்லி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைச்சிருங்க.